ஹலோ, இங்கே பார்த்தீங்களா எங்களோட வயலை சரியாக இருக்கும். மண்ணெல்லாம் பாருங்க, ஒருக்க பூமிக்கே வந்துடுவீங்க அப்படி இருக்கும் கைஸ் மண். பார்த்தீங்களா மண் அந்த அவங்க வராங்க பாருங்க, அவங்க தான் ஹீரோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப்பும் பண்ணி விட்டுருங்க. சரியா? நிறைய பேர் லைக் பண்ண மாட்டீங்க. லைக் பண்ணால் நாங்கள் மட்டும்தான் பண்ண முடியுது, நீங்களாம் பண்ணவே மாட்டீங்க. லைக் பண்ணி விட்ருங்க. எங்களோட சேனலுக்குள்ளே போய் நான் 3 பேர், நாங்கள் 3 பேர், இது ஒன்று நான் ஒன்று. சரியா? நாங்கள் 3 பேர் தான் அந்த சேனலை ரன் பண்ணுறோம். அதுக்கு யாரையும் கூப்பிட்டா வந்து 4 மத்தியானம் 3 மணிலேருந்து தான் சேனல் ஆரம்பித்தோம். சரியா? இப்போ மணி எத்தனை தெரியுதாங்க? மணி வந்து கரெக்டாக 5:18. அதான் 5:20 ஆக போகிறீங்க. கேட்டுக்கோங்க, கரெக்டாக 5:20. சரியா? இதுதான் எங்கள் ஊர் வயல். நல்லா சுற்றி முற்றி பாருங்க, நல்லா சுற்றி முற்றி பார்த்துக்கோங்க. நிறைய பனைமரம் இருக்குது, நிறைய பனைமரம் இருக்கும். அதில் பனைமரம் அந்த பனைமரம் இருக்க ஒரு நுங்கு சாப்பிட்டா அதை அவிச்சு சாப்பிடலாம், வெறுசாகவும் சாப்பிடலாம். அந்த பாருங்கெல்லாம் கபடி ஆடுறாங்க, கபடி ஃபுட்பால் எல்லாம் ஆடுவாங்கங்க. எங்கள் ஊரில் ஒரு ப்ளே கிரவுண்டே இதாங்க. அந்த எல்லாம் ஆடுறாங்க பாருங்க, அந்த கிரிக்கெட்டு. அவங்க வந்து எங்கள் டியூஷன் பயிலுவோம். சரியா? அவங்க கண்ணுக்கு தெரில, பார்த்துக்கோங்க. அங்கே இருக்காங்க, வேணா ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. வேணா ஜூம் பண்ணி நாங்கள் காமிக்கிறோம். இப்போ தெரியுறாங்க, தெரியலையா? இன்னும் கொஞ்சம் இப்போ தெரியுது. பார்த்துக்கிட்டிங்களா காய்ஸ்? பூங்கொடி அக்கா வீட்டு டியூஷன் பசங்க, நான் அங்கே தான் இருக்கேன். இன்னைக்கு லீவு, அதனால நான் திருவிழா, அதனால எனக்கு லீவ் விட்டுருக்காங்க. சரியா? இதுக்கப்புறம் புக்ஸ் இல்லைன்னு நிறைய பேர் லீவ் போட்டாங்க. ஆனால் கோட்டாத்தில் விளாட்றாங்க, டியூஷனுக்கு வரல. சரியா? பார்த்தீங்களே சன்செட் எவ்வளோ. கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, கபடி, இது 3 தாங்க எங்கள் ஊரில் ஃபேமஸ்ஸு. வாலிபால் தான் இருக்கிறதுலேயே ஃபேமஸ் எங்கள் ஊரில். வாலிபால் வந்து அவ்வளோ பேர் ஆட மாட்டாங்க. வாலிபால் நிறைய பேர் ஆட மாட்டாங்க. இந்த ஊரில் ஸ்டேட் லெவலுக்கு போயிருக்காங்க. யார் தெரியுமா? அமுததர்ஷன் அண்ணா இருக்காங்களே, அமுததர்ஷன் இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, வந்து கடை வச்சுருக்காங்க. அவங்க கூட தான் இந்த காணிக்கிறேன். இதான் அவங்களோட அண்ணா, அவங்க பேர் வந்து கோகுல். அவங்க வந்து வாலிபாலில் பிளேயர். தெரியுமா? தெரியலன்னா ஃபோன் நம்பர் வேணால் கேளுங்க, இவங்க தருவாங்க. நான் தரேன். சரியா? இப்போ டிஎம் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் நாளைக்கு இதில் போடுறேன், கமெண்டில் வந்து பார்த்துக்கோங்க. எங்கள் ஊர் மண் வந்து சரியான மண். நேற்றுறாங்க எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, நேற்று டாக்டரு ஜேசிபி எல்லாத்தையும் வச்சு நேற்றுறாங்க பண்ணியிருக்காங்க. பண்ண பாருங்க, அப்படியே எல்லாம் தெரியும். அவ்வளோ சூப்பர் மண்ணுங்க, சரியாக இருக்கும் மண். கலர்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ வெள்ளை தெரியும். இந்த பாருங்க, அழுக்கிற அவ்வளோ நாள் இருக்காருங்க இந்த மண். இந்த மண்ணோட அந்த அந்த ஆரஸ்வரிய கொள்ள மண்ணுக்கு வாங்குங்க. இந்த மண்ணு தாங்க எந்த ஊர்லேயும் கிடைக்காத கடல் மண் கைஸ், எங்கள் ஊரில் கிடைக்கும். எங்கள் ஊர் வந்து நாகை மாவட்டம், மணக்காடு, வேதாரண்யம் வட்டம். சரியா? இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். பார்த்தீங்களே, யாருமே டியூஷன் போக மாட்டாங்க, எல்லாம் கிரிக்கெட், கபடி, வாலிபால், இல்லை ஃபுட்பால். ஆமாம், லீவு நாள் வந்துட்டாலே அதான் விளையாடுவாங்க. இந்த மண்ணை எடுக்க முடியாது. சைக்கிள் ஓட்டுவாங்க, சைக்கிள் ஓட்டுவாங்க நிறைய பேர். இந்த மண் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும், நல்ல மண் கைசானா. இந்த கனிமண்ணில் செஞ்சு என்னென்னாலும் விளாட்லாம். பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? 5,13,000 5,13,300 இதை பண்ணேன்.
அந்த வழியில் பண்ணால் அதே ரேட்டு. 2 டாக்டரு 3 ஜேசிபி எல்லாமே நைட்டு காலைல 4 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 9 மணிக்கு தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் அது 1 வாரம் ஃபுல்லாக பண்ணோம். வேணா இந்த வீலோட அடையாளத்தை பற்றிட்டு நீ சொல்லலாம். நீங்கள் இந்த வீலோட அடையாளத்தை பாருங்க. வீல் அடையாளத்தை எவ்வளோ உடச்சா போவாங்க. இது பாருங்க, நான் கூட இவ்வளோ பண்ணுறது உடையிறங்க. அது பாருங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கீங்க மண்ணு கெட்டியாக. இது வந்து கொஞ்சம் மழை பெஞ்சாலே அவ்வளோ சீக்கிரமாக சரியா இருங்க. சரியான மண் பார்த்துக்கோங்க. எப்படியோ லைக்கை போட்டு விட்ருங்க. அதிகமாக யாருமே லைக் போட மாட்டீங்க. அங்கே ஒரு கிணறு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஒரு கிணறு இருக்கும், அங்கே ஒரு கிணறு, அங்கே ஒரு கிணறு இருக்கும். இந்த 2 கிணறு ரொம்ப பெருசு. ஆமாம், அந்த கிணறு அங்கே வந்து நிறைய ஆடு மாடுலாம் கீழே வந்து செத்துருக்கு, மனுஷங்களாம் கீழே வந்து செஞ்சுருக்காங்க. அங்கே வந்து அமாவாசைக்கு அங்கே பேய் வரும். இந்த இடம் நல்ல இடம் தான். அங்கே இருக்கிறது வந்து பெரியாச்சி சாமியோட கோயில். சரியா? சரிங்க, யாருமே லைக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க. இப்போ எல்லாரும் ஒரு லைக் யாரும் போட்டு விடுங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் கூட வேணாங்க, லைக் மட்டும் போடுங்க ப்ளீஸ். கமெண்ட்ல ஒரு ரெட் கலர் அட்டை தட்டி விட்டு போங்க. எல்லாரும் யாராவது ஒரு ஆள் பண்ணிட்டு ஒரு ஆள் பண்ணாலே எங்கள் மனசு உடஞ்சி விடுங்க. சின்ன பிள்ளைங்க பார்த்து பண்ணுங்க. வரட்டா.